அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம பதிவை பார்க்குறவங்க இந்த சந்திராஷ்டிரம் பற்றி முழு விளக்கம் கேட்டாங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே ஒரு சிம்பிளாக சொல்லியிருப்பேன் சந்திராஷ்டிரம் என்னன்னு. அதன் அடிப்படையில் இப்போ கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி வரும். எதன் அடிப்படையில் சந்திராஷ்டிரம் சொல்கிறாங்கன்னு. நம்மளுடைய அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி இருக்கும். அந்த ராசியிலிருந்து 8வது கட்டத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள அதை தான் சந்திராஷ்டிரம்ன்றோம். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் என்பது மிகவும் ஒரு ஜாதகருக்கு துயரத்தை கொடுக்கறதுனால், விபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள், மன உளைச்சலையும் மன கஷ்டத்தையும் பொருள் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். அதுதான் சந்திராஷ்டிரம். ஏன்னா இப்போ கிரகங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னு. அப்போ ஒரு கிரகங்கள் நடக்கக்குள்ள அந்த கிரகம் இப்போ சந்திர கிரகணம் நடக்கக்குள்ள சந்திரன் முழு பலனையும் இழந்து இருட்டாக மாறிடும். அதே தான் சூரிய கிரகணம் நடக்கக்குள்ள சூரியன் அதனுடைய சக்தி எழுந்துடும். அதே போல தான் இந்த சந்திராஷ்டிரமம். இந்த ராசியில் 8ல் வரக்குள்ள சந்திராஷ்டிரம் வரக்குள்ள நம்ம இந்த இப்போ எடுத்துக்காட்டு இப்போ மகர ராசி வச்சுங்க. மகர ராசிக்கு 8வது ராசியாக வருது சிம்மம் வரும். சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்குள்ள அப்போ மகர ராசிக்கு சந்திராஷ்டிரம். அப்போ அந்த மகர ராசி முழு பலனையும் இழந்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் சிம்பளத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஒளிமையான வாழ்க்கை தான். ஆனால் ஏன்னா இப்போ சந்திரன் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு லாபம் பொருளில், அதாவது வியாபாரத்துலேயும் சரி, சொந்தமாக கடை வச்சதுனாலே இரட்டப்பு லாபத்தை கொடுக்கும். சந்திரன் அவங்கவுங்க ராசியில் இருக்கிறது மிக சிறப்பு, உயர்ந்த பதவியெல்லாம் கிடைக்கும். ஆனால் 8வது இடத்தில் ராசிக்கு 8வது இடத்தில் சந்திரனுக்குள்ள அதுக்கு நேர்மறையான அதாவது பலன்களை தான் சந்திரன் கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். 8வது இடத்தில் இருக்கக்குள்ள தான் அதை சந்திராஷ்டிரம்ன்றோம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த சந்திராஷ்டிரம் இருக்கக்குள்ள சில பேருக்கு நினச்சிருப்போம், சந்திராஷ்டிரத்தில் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு சந்திராஷ்டிரம் இருக்குமா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கடக ராசின்னு வச்சுங்க. கடக ராசியில் ஒரு குழந்தை பிறகுது, அன்று கடக ராசியில் சந்திராஷ்டிரம்னு வச்சுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு சந்திராஷ்டிரம் இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் அதாவது என்கிட்ட பார்க்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையிலே சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கக்குள்ள அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு சந்திராஷ்டிரமே கிடையாது. கருத்தில். ஏன்னா சந்திரன் 8வது இடத்தில் இருக்கக்குள்ள தான் அது சந்திராஷ்டிரம் மாறும். அது கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்குள்ள கும்ப ராசியில் போனால் தான் அவங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும். யார் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சந்திராஷ்டிரம் என்பது பிறவில் எதுவுமே கிடையாது. கருத்தில் கொள்ளுங்க. அந்த ராசி என்ன ராசி, பிறக்கக்குள்ள என்ன ராசியின் அடிப்படையிலேயே அந்த குழந்தை பிறந்து 8வது ராசியில் வரக்குள்ள தான் அந்த குழந்தைக்கு சந்திராஷ்டிரம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சில பேருக்கு இது தெரியாது. யாராச்சும் தவறுதலாக சொன்னாலும் அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. சந்திராஷ்டிரத்தில் எந்த குழந்தையும் பிறக்கிறதில்ல. அதன் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு அப்போ தான் சந்திராஷ்டிரம்னா என்றா தெரியும். அதே போல் இப்போ சந்திராஷ்டிரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அம்மாவுக்கு சந்திராஷ்டிரம் வச்சுங்க, இல்லை அப்பாவுக்கு சந்திராஷ்டிரம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு டெலிவரி ஆகுது, ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவதிகளை ஏற்படுத்தி குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுத்தி கையில் இருக்கும் பணத்தை விரயமாக்கி சந்தோஷத்தை நிலைக்குலைச்சி அந்த அடிப்படையை அது செய்யும். அது கருத்தில் கொள்ளணும். அது தந்தைக்கு இருந்தாலும் சரி, தாய்க்கு இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அந்த அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கக்குள்ள அந்த அவஸ்தையை அவங்க அனுபவித்து தான் தீரணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திரன் முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது சந்திரன் தான். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திரன் ஒருத்தர் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலு பெற்றிருக்கிறாரோ, இப்போ லக்னத்திலிருந்து 7வது இடத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள அவங்க ஒரு ஆளும் தன்மையை பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை அமையும். அதாவது எப்படின்னா, இப்போ சந்திரன் 7வது இடத்துல அமரக்குள்ள அவங்க உயர்ந்த பதவிக்கு போகலாம். சந்திரன் தான் மெயின். முதல்ல புரிஞ்சுக்குங்க.
சந்திரன் எந்தெந்த கிரகத்தோடு பார்க்குறாரோ அந்தந்த கிரகங்கள் மிகவும் பலம் பெறும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு ராகும் இணைஞ்சிருக்கிறாங்க வச்சுங்க. அவங்கள சந்திரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்கன்னா, அப்போ அவர் டாக்டராக இருப்பார், இல்லை விஞ்ஞானியாக இருப்பார், இல்லை உயர்ந்த பதவியில் கலெக்டராக இருப்பார். அந்த அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். இன்னும் வளர்பிறை சந்திரனார்ன்றானா மிக மிக அருமையாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலேயே வாழ்க்கை அமையும். அதே போல் ஒரு மனிதருக்கு நோய்கள் வர்றதுக்கும் சந்திரன் தான் காரணம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் குறிக்கக்கூடியவர் சந்திரன் தான். அதாவது இந்த விஷக்கிருமிகள் மூலமாக வரும் வியாதியை தவிர மீதி உடல்நிலையில் ஏற்படும் வியாதிகள், ஜலதோஷம், தலைவலி, உடல் பருமன், உடல் ஒல்லியாவுதல், அதாவது பயிர் கோளாறு, அனைத்து வியாதியும், எந்த நீரிழிவு நோய், எந்த நோயாக இருந்தாலும் அது ஏற்படுறது சந்திரனால் தான் ஏற்படும். நோய்க்காரகனாகவும் சந்திரன் தான் விளங்குவார். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சந்திரன் தான் விளங்குவார். அவர் எந்த இடத்தில், எந்த அடிப்படையில், எந்த கட்டத்தில் ஒரு ஜாதகத்தின் கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த அடிப்படையிலேயே அந்த ஜாதகரின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய உறவில் யாருக்கு என்னென்ன வியாதிகள் வரணும்னு அவர் தீர்மானிக்கிறாரோ அதன் அடிப்படையிலேயே அவருடைய வியாதிகள் ஏற்பட கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சந்திரன் இப்போ 9 இருக்கிறார் வச்சுங்க. அப்பா நல்ல வெளிநாடு போய் வருமானத்தை சம்பாரிச்சிருப்பார், பிள்ளைகளுக்கு நல்லா செலவு பண்ணிருப்பார். ஆனால் அப்பாவுக்கு அந்த சந்திரன் பாவகிரகமா இல்லை சுபரா என்று கருத்தில் கொண்டு தான் அவருக்கு உடல்நிலை அமையும். அவர் சுபகிரகமாக இருந்தார்னா அவருக்கு நல்லது செய்வார், அவருக்கு பாவகிரகமாக இருந்தால் அவருக்கு கெடுதல் செய்து உடலில் ஏகப்பட்ட நோய்களை கொடுத்துருவார். கருத்தில் கொள்ளுங்க. நோயின் பொறுத்த மட்டும் முழுக்க சந்திர பகவான் தான் காரணம். அவர் அடிப்படையிலேயே இந்த நோய்கள் ஏற்படுது. கருத்தில் கொண்டு நீங்கள் புரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். சந்திரன் இருப்பது ஒரு ராசியை பொறுத்த மட்டும் சந்திரன் எந்த ராசியில் இருந்து அவருடைய பார்வை பட்டாலும் சரி, இல்லை ஒரு கிரகம் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கிரகம் எதன் அடிப்படையில் இயங்கும் என்றால் இந்த சந்திரனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். அதை கருத்தில் கொள்ளணும். இப்போ லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறாரு வச்சுங்க, அவங்கள் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஊர் விட்டு ஊர் சுற்றுவது, அதாவது வேலை விஷயமாகவும் செல்வார்கள், இல்லைன்னா சுற்றுலா போலவும் செல்வார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் அவங்களால் நிரந்தரமாக தங்க முடியாது. ஏன்னா சந்திரன் ஒரு ராசியும் 2.25 மணி நேரத்தில் கிராஸ் ஆவார். இருக்கிறதுலே மிகவும் குறைந்த நாளில் கிராஸ் ஆகிறது சந்திரன் தான். அதே போல் சந்திரன் லக்கணத்தில் இருக்கக்குள்ள அவருடைய குணநலங்கள் அனைத்தையும் அந்த ஜாதகருக்கு வந்துடும். அவர் அதன் அடிப்படையிலே அவர் ஒரு இடத்துல இருக்காமல் அவரும் அதே போல் சுற்றுச்சூழலுக்கு, அதாவது ஊர் சுற்றுவாங்கன்னு இல்லைங்களா, அது போல தான் சுற்றி இருப்பார். அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை தீய விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை சுற்றுலாத்தலங்கள் மனைவி மக்களோட சென்று வரணும்னு இருக்கலாம். இப்போ சுற்றுலாத்தலங்கள்லாம் சென்றதுக்கெல்லாம் மெயின் காரணம் சந்திரன் தான். கருத்தில் கொள்ளுங்க. சந்திரன் இது போல் லக்கணத்தில் இருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு கண்டிப்பாக செல்வார். அதே போல் சந்திரனுடைய பார்வைப்பட்டாலும் அவங்களுக்கும் இதே குணநலங்கள் தான் இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புது புது தகவலாக எடுத்து கூறுவேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.